அவன் வந்து ஒரு தீவிரமாக ஜாதியை தன்னுடைய அரசியலாக வச்சுக்கின்னு வேலை செஞ்சுக்கிட்டு அதை தன்னை வளர்த்தெடுக்கிற ஒரு மோசமான ஒரு பிற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு பின்னால் ஒரு 1000 பேர் அனுப்பியிருக்காங்க. அப்படி 2 பேரை நான் வென்றெடுக்க முடியும். அந்த 2 பேரை நான் வென்றெடுத்துட்டேனாக்கா அதுதான் ஒரு விடுதலையினுடைய முதல் வேலை திட்டம் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ இந்த மாதிரியான சினிமாக்கள் தான் தலித் லிபரேஷன்ஸ்க்கான படம். அதாவது தலித் சினிமா நம்ம 2 பிரிக்கலாம். ஒன்று தலித் பிரச்சனைகளை பற்றி பேசுகிற திரைப்படங்கள், தலித் விடுதலை பற்றி பேசுகிற திரைப்படங்கள். நீங்கள் தலித் பிரச்சனைகளை பற்றி பேசுகிற திரைப்படங்கள் வந்துருக்குது, அதை நான் மறுக்கிறேன். ஆனால் தலித் விடுதலை பற்றி பேசுகிற படங்கள் எத்தனை படங்கள் வந்ததுன்னா வரவே அது சுத்தமாக எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தலித் லிபரேஷன்ஸ் பற்றின ஃபிலிம் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. தலித் பிரச்சனைகள் இஷ்டம் அது தலித் விடுதலையாக மாறுமா அப்படின்னு கிடையாது. வெறும் பிரச்சனைகளை பேசுறது இல்லாமல் இருக்கணும்னாக்கா அது ஒரு கான்வர்சேஷன் ஆகும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போ அது இன்னொரு இடம் கொடுத்தா லிபரேஷன். அப்போ லிபரேஷனுக்கான கான்வர்சேஷன் எப்பவுமே அந்த ப்ராப்ளத்தை பற்றி கான்வர்சேஷன் அந்த ப்ராப்ளத்தை அடுத்த நெக்ஸ்ட்